சசிகலாவின் வீட்டில் 73 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பெரும் படையுடன் சென்று அதிமுகவிற்கு உங்களது சேவை நிச்சயமாக தேவை என்று கூறியுள்ளார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் 2.5 மணி நேரம் நடந்த முன்னாள் அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அதிமுகவில் சசிகலாவையோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தையோ இணைக்க முடியாது என்று கூறியிருந்தார். ஆனால் நீங்கள் உங்களது சுயநலத்திற்காக மட்டும்தான் பேசி வருகிறீர்கள். அதிமுக என்பது 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சி. உங்களது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபருக்காக அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் மோதுவதால் எங்களால் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள முடியவில்லை என்று நேரடியாகவே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறிவிட்டார்கள். இதைத்தான் நேற்று முதல் இன்று வரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் புரிய வைத்து வருகிறார்கள். ஒரு கட்சி என்றால் அதற்கு தலைமை எவ்வளவு முக்கியமோ அதைவிட பல மடங்கு தொண்டர்கள், அதுவும் உண்மையான தொண்டர்கள், விசுவாசம் உள்ள தொண்டர்கள் தான் அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமானது. அது அதிமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியாக எடுத்துக்கொண்டாலும் இதுதான் முக்கியமானது. ஆனால் கடந்த கால அதிமுக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே செய்யக்கூடிய வகையில்தான் அதிமுகவின் தொண்டர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது பிரச்சாரமாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் வந்தாலே அங்கு பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடுகின்ற காட்சிகளையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராகத்தான் இருக்கிறார்கள். அவர் செல்லும் பொழுது பாதுகாப்புக்குத்தான், அதாவது அங்கு கூடுகின்ற நபர்களை 180 முதல் 300 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அதற்கே பாதுகாப்பு என்றால் இவர் எப்படி நிச்சயமாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களது என்ன நினைக்கிறார்கள் என்பதை இவரால் கருத்தில் கொள்ள முடியும். இவருக்கு பயம், தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி பறிபோகிவிடும் என்ற பயத்தின் காரணமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க முடியாது என்று கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சசிகலா அவர்கள்தான் அதிமுகவிற்கு தேவை. அவரது பங்கு நிச்சயமாக அதிமுகவில் இருந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவ முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் சசிகலா அவர்களிடம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறியிருப்பது சரியா? அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசியது சரியானதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.